நேத்து தானே என் வேலைக்கு சேர்ந்த, இன்னைக்கு ஊருக்கு போறேன்னா என்ன அர்த்தம்? வேலை பிடிக்கலன்னு அர்த்தம். என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ண போகத்தான் உன்னை வேலைக்கு சேர்த்தேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த ஸ்கூல்ல பேய் இருக்குல்ல. என்னது பேயா? எங்க மாமியார் மேல சத்தியமா நான் பேயை பார்த்தேன் சார். என்ன டைம்? மிட் நைட் சார். நம்ம அற வாங்கின ஃபுட்டேஜ் எல்லாம் காணோம். சிசிடிவி ஃபுட்டேஜில் அப்படி ஒன்றும் ரெக்கார்ட் ஆகலையே. அதானே சார், ஒருவேளை ஆவியா இருக்கிறனால அது ரெக்கார்ட் ஆகாம போயிருக்குமோ? நீ பார்த்தது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா வெளியில போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பேரு கெட்டு போயிரு தெரியுமில்ல. 2 மாச சம்பளத்தை முன்பணமா வாங்கியிருக்க. ஒழுங்கு மரியாதையா பேய்கின்னு உளறிட்டு இல்லாம சைலண்டா போய் வேலையை பாரு. இல்லனா நீ பணம் திருடிட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. கெட் அவுட். Natural components of environment are air, atmosphere, water, hydrosphere, land, lithosphere. Excuse me, ma'am. Shall I go to washroom? Natural components of environment are போகும்போது ஆஃப் பண்ணிட்டு தானே போனேன். non-living things are occurring Excuse me, naturally. என்ன கோலம் இது? பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன் மேம். சரி சரி, போய் உட்காந்து பார்த்த கவனி. பாத்ரூம் கூட ஒழுங்கா போக தெரியல. Our environment is constantly changing because of our needs. என்னாச்சு செல்வி? கீழே விழுந்தது ரொம்ப அடிபட்டுருச்சா? நம்ம ஸ்கூல் பாத்ரூம்ல பேய் இருக்கு. என்னது? மாஸ்டர், இன்னும் 2 வாரத்துல இன்டர் ஸ்கூல் கபடி காம்படிஷன் ஆரம்பிக்குது. அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா? என்ன சொன்னாராம்? அஞ்சலி டீச்சர் வந்துட்டாங்கல்ல, அவங்க கண்ணை விட்டு மறையிற வரைக்கும் மாஸ்டருக்கு நம்ம என்ன சொன்னாலும் காதுல விழாது. ஓ, கதை அப்படியா? என்ன உங்க மாஸ்டர் லஞ்ச் ஹாஸ்ல கூட உங்களை வச்சு ட்ரில் வாங்குறாரா? ஆமா டீச்சர், நீங்க கிளாஸ் முடிச்சு வர வரைக்கும் எங்களை வச்சு செய்யறாரு. போனா போச்சுன்னு உங்களை பாத்ரூம்ல எழுதாம வச்சிருக்கோம் டீச்சர். கிளாஸ் டிஸ்பர்ஸ். நான் கிளம்புறேன். குட் மார்னிங் டீச்சர். மார்னிங். எப்படி நிலா டீச்சர் தலைக்கிட்டு போற பாத்தியா? நமக்கு வாரத்துக்கு 3 நாள் கம்பல்சரி யூனிஃபார்ம் போடணும்னு பிரின்சிபல் ரூல் போட்டாரே. அது சரி, இப்ப எங்க போறான்னு தெரியுமா? தெரியும் தெரியும். அந்த அழகன மயக்கு தான் இந்த அழகி போயிட்டு இருக்கா. என்ன ரவி, ட்ரில்லாம் ஓவரா? ஆமா சார், அடுத்த சதாசிவம் சார் வேற ஆப்சென்ட். அவரோட சயின்ஸ் கிளாஸ் நான் தான் எடுக்கணும். சட்டையை வேற மாத்தணும். சும்மாவா சார்? நீங்க மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். கரெக்ட் கணேஷ் சார். அது எப்படி சார் எல்லா சப்ஜெக்ட்ஸும் எடுக்கிறீங்க? நீங்க வெறும் பிடி மாஸ்டர் இல்ல, வெரைட்டி மாஸ்டர் தான். ரவி தான் ஒரு ஆல்ரவுண்டர் ஆச்சு. உங்களுக்கு தெரியாது? ஆமா சார். எப்படி இப்படி உடம்பெல்லாம் ஃபிட்டா வச்சிருக்கீங்க? என்ன டயட் ஃபாலோ பண்றீங்க? டயட்டா? காலையில பழைய சாதம் வெங்காயம். பழைய சாதமா? இட்ஸ் ஹெல்தி.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் போறேன். ரவி, என்ன நீ கல்யாண சாப்பாடு போடுவோன்னு வெயிட் பண்ணா பழைய சாதத்தை பத்தி பேசிட்டு இருக்க? கல்யாணமா? எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லை. ஏன் ரவி? லைஃப்ல நல்லா செட்டில் ஆகணும். அது வரைக்கும் நோ கல்யாணம். நான் கிளம்புறேன் சார். ராத்திரியானா எல்லாரும் நிம்மதியாக தூங்குறானுங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் பீதியில் பேதியாகுது. இந்த பேய் தொல்லையதா யாருக்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன். ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். என்னாச்சு வாட்ச்மேன்? நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நம்ம ஸ்கூலில் பேய் இருக்கு சார். என்ன உளர்ற? உளரல சார், உண்மையை தான் சொல்கிறேன். உள்ள பேய் இருக்கு சார். என் 2 கண்ணால் பார்த்தேன். இந்த பாருங்க, பயத்தில் பட்டையெல்லாம் போட்டு. என்ன நேற்று ராத்திரி அடிச்சது இன்னும் தெரியலையா? சார் சரக்குலாம் அடிக்க மாட்டேன் சார், ஒன்லி தம்மு தான் சார். சத்தியமாக சொல்கிறேன் சார், உள்ள பேய் இருக்கு சார். இத்தனை நாள் வேலை செய்கிற எங்களுக்கு தெரியாது, நேற்று வேலைக்கு சேர்ந்த உங்களுக்கு மட்டும் பேய் வந்து காட்சி தந்ததோ? ஒரு வேலை இன்னைக்கு ராத்திரி வந்துச்சுன்னு கூட்டிட்டு கொண்டு போய் காட்டட்டுமா? நம்ம பசங்களை மேய்க்கணும்னு சொல்லு, பேயே பயந்து ஓடி போயிடும். சார் சொல்கிறத விளையாட்டு எடுத்துக்காங்க சார். டைம் ஆகுது, நான் வேறு முக்கியமான வேலைக்கு போகணும். புரிஞ்சுக்கையா? அஞ்சலி டீச்சர், உங்க வீட்டு பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்ல எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா அப்படியே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். லைஃப்ல இன்னும் செட்டில் ஆகாதவங்களோட பைக்ல எல்லாம் நான் ஏற மாட்டேன். ஏங்க, நம்ம கணேஷ் மாஸ்டர் இருக்கார்ல, விட்டா இன்னும் 2 நாள் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருப்பாரு. அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி பேசினேன். இதுக்கு போய் தப்பா எடுத்துக்கலாமா? ப்ளீஸ் வாங்க. நோ. ரவி சார், அஞ்சலி தான் வரமாட்டேன்னு சொல்றாங்கல்ல, என்ன ட்ராப் பண்ணிடுங்க. இல்ல இல்ல, என் வீடு இந்த பக்கம் போய். என் வீடு அந்த பக்கம் தான் சார். இல்ல இல்ல, மாத்தி சொல்லிட்டேன். என் வீடு அந்த லெஃப்ட் எடுத்து அப்படியே நேரா போய் அங்கிருந்து. இந்தாங்க. இது எதுக்கு? ரொம்ப வழியுது, கொஞ்சம் தொடச்சுக்கோங்க. ரவி சார், நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? கேளுங்க. நீங்க கேட்டு நான் சொல்லாம இருப்பேனா? நான் டக்கு டக்குன்னு கேள்வி கேட்பேன். ஓ அப்படியா? நீங்க அப்ப உங்க கேள்வி கேளுங்க, நானும் டக்கு டக்குன்னு பதில் சொல்றேன். உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? மதுரையில இருக்காங்க. உங்க கூட பிறந்தவங்க எல்லாம்? எனக்கு ஒரே ஒரு பிரதர். அவன் எப்பயுமே வேலை வேலைன்னு பிஸியாவே இருப்பான். எனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்தது அவனுக்கு தான் கல்யாணம். அப்புறம் நீங்க உங்க பத்தி சொல்லுங்க. உங்க வீட்டுல எத்தனை பேரு? நான், அப்பா அம்மா 3 பேர் தான். சீக்கிரமே எனக்கு கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு துரத்த ரெடியா இருக்காங்க. என்னங்க நீங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுல என்னங்க தப்பு? அது சரி, உங்ககிட்ட பர்சனலா ஒன்று கேட்கணும், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அப்படின்னு கேட்க போறீங்க? நீங்க வேலைக்கு சேர்ந்த புதுசுல ஒரு லாங் லீவ்ல போனீங்களே, அதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு யார் சொன்னது? அது நம்ம நிலா டீச்சர் சொன்னாங்க. வண்டி நிறுத்துங்க. ஏன், என்னாச்சு? உங்க வீடு இன்னும் வரலையே? பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். நீங்க கிளம்பலாம். அஞ்சலி, பாய். குட் ஈவினிங் மேடம். 6 மாசமாச்சு, இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒரு ஜட்ஜோட புகாருக்கே இவ்வளவுதான் மரியாதைனா, அப்ப சாமானிய மக்களை எப்படி காக்க வைப்பீங்கன்னு புரியுது. நான் பல முறை கேட்டு நீங்க சரியாவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றீங்களே. மா, ஒரு காஃபி. கொண்டு வரேன். அடுத்து எங்க போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நோ நோ நோ, புலிவால பிடிச்ச மாதிரி தான் இந்த கேஸ். நடுவில் விட முடியாது. நாடு எவ்வளவு சீரழிஞ்சிட்டு இருக்குன்றதுக்கு இந்த கேஸ் வெளியே எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் தெரியும். ஓகே ஓகே, I'll take care. இந்த காஃபி. தேங்க்ஸ். உங்க அப்பா தான் எப்பவும் பிஸி. மொராலிட்டி சரியில்லை, நியாயம் செத்து போச்சு, அதிகார வர்க்கத்தை ஒடுக்கணும்னு அப்பா எனக்கு லெக்சர் எடுக்கிறாரு. அம்மா, அப்பா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவர் அப்படிதான். ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் லீவ் இட். அம்மா, பெங்களூர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிரானைட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பையன் பேர் அவினாஷ். ரொம்ப நல்ல பையன், உனக்கு பொருத்தமா இருப்பான்னு தோணுது. ஒருத்தனை பார்த்து பேசி பழகும்போது ஒரு கட்டத்துல இவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நம்ம இன்ஸ்டிங் சொல்லும். அப்படி எனக்கு தோணும் போது உங்ககிட்ட நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகே?